வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். இதை எப்பயும் செய்கிற மாதிரி புளி ஊற்றி செய்யாமல் வித்தியாசமாக செய்ய போகிறோம். இதை எங்கள் ஊரில் மஞ்சள் பால் குழம்பு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். குழந்தை பெற்றவங்களுக்குலாம் இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு நான் கார மீன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீனில் தான் இந்த குழம்பு செய்வாங்க. இதை வெட்டி க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். வாங்க குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெயை ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், இது ரெண்டுலேயும் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சோம்பு, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். தக்காளி, ஒரு தக்காளி, எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், இதையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இது ஒரு பத்திய குழம்பு, அதனால் அதிகமாக காரம் போட தேவையில்லை. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணவங்க, உடம்புக்கு முடியாதவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி குழம்பு தான் அதிகமாக வச்சு கொடுப்பாங்க. அரைமுடி தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டு கலந்து நம்ம அது சட்டியில் ஊற்றிக்கலாம். மஞ்சள் 1.5 டீஸ்பூன் போடுறேன். இந்த குழம்பு மஞ்சளாக தான் இருக்கும், மஞ்சள் கலரில் தான் இருக்கும். பாலை சட்டியில் ஊற்றிக்கலாம். இப்போ சின்ன தக்காளி தான், அதனால் 2 எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் மீன் மசாலா போட்டுக்கிறேன். இந்த மசாலா நான் காரம் இல்லாமல் அரைச்சி வச்சுருக்கேன். குழம்பு கொதிக்கிற வரைக்கும் சட்டியை மூடி வச்சுக்கலாம். குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், குழம்பு எவ்வளோ மஞ்சள் கலரில் அழகாக இருக்குது பாருங்கள். மீனை போட்டதும் இது 5 நிமிஷம் கொதிச்சா போதும், அதிகமாக கொதிக்கணும்னு தேவையில்லை. மீனை போட்டதும் நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் உப்போட டேஸ்ட்டு மீனில் சேரும். ஸ்லோவாக தான் கிண்டணும். இந்த மீன் சீக்கிரம் உடஞ்சிரும், அதிகமாக கிண்டக்கூடாது. நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மீன்லாம் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. Thanks for watching.